பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே மக்கள் நல பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரத்தா இணைஞ்சிருக்கிறீங்க. முழு விவரம். கனிமொழி, வணக்கம். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே மக்கள் நல பணியாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களினுடைய கோரிக்கை என்ன என்று பார்த்தால், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், பணியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும், அதே போல உயிரிழந்தவர்களினுடைய அந்த வாரிசு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மக்கள் நல பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு 1990 மக்கள் நல பணியாளர்களை நியமித்தது. அதன் பிறகு அதிமுக ஆட்சி காலங்களில் மக்கள் நல பணியாளர்களை பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் திமுக ஆட்சி அமைந்த பிறகு 2022 ஆண்டில் மீண்டும் அவர்களுக்கு பணி நியமனமானது வழங்கப்பட்டு இருந்தது. இத்தகைய ஒரு சூழலில் எங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது தேவையான ஒன்று என்றும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், பணியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும், இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் செல்லப்பாண்டியன் தலைமையில் தற்பொழுது ராஜரத்தினம் மைதானம் அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.